இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது மாமரங்கள் பூ பூக்க துவங்கியுள்ளதால் மா சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் பூ உதிர்வதை தடுத்து பூக்கள் நிலைத்து நிற்கவும் அதிக விளைச்சல் மூலம் அதிக லாபம் ஈட்டவும் மா நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 3 to 5 கிராம் என்ற அளவில் 0.25 மில்லி ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழி தெளிப்பாக மாதம் ஒரு முறை கட்டாயம் தெளிப்பு செய்ய வேண்டும். வாழையில் நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையை நிவர்த்தி செய்து பேரூட்டச்சத்தின் பயன்பாட்டை அதிகரிக்கவும் அதன் உற்பத்தி திறன் 15 முதல் 20% வரை அதிகரிக்கவும் பனானா சக்தி என்ற வாழை நுண்ணூட்ட கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் என்ற அளவில் எலுமிச்சை சாறுடன் கலந்து வாழை நட்ட 3, 5 மற்றும் 7வது மாதங்களில் இலை வழி தெளிப்பு செய்ய வேண்டும். இதனால் வாழைப்பழத்தின் இனிப்புத்தன்மை அதிகரித்து அதன் தரம் மேம்படுத்தப்படுகிறது. தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் நெற்பயிரில் குலை நோய் தென்படுகிறது. இதன் முக்கிய அறிகுறிகளானது பல புள்ளிகள் ஒன்று சேர்ந்து பெரிய ஒழுங்கற்ற திட்டுகளை உருவாக்கும். தீவிர தாக்குதலின் போது பயிர் முழுவதும் எரிந்தது போன்ற தோற்றமளிக்கும். கதிர் வெளிவந்தவுடன் பயிர்கள் சாய்ந்துவிடும். எனவே இந்த நோயை கட்டுப்படுத்த ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லிகளை 1 லிட்டர் தண்ணீருக்கு தலா 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். மேலும் தீவிர நிலையில் ட்ரைசைக்ளோசோல் என்ற ரசாயன பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு தலா 1.25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும்.